கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பிரதிமா, என்னுடைய கணவர் பேர் வந்து பிரசன்னகுமார். நாங்கள் கோலார் தங்கவயலிருந்து இங்கே வரோம். ஜனவரி மாதம் 8ஆம் தேதியிலேருந்து எங்கள் ஹஸ்பண்ட் வியாதியாக இருந்தார். திடீர்னு அவருக்கு வந்து ஸ்வெல்லிங் வந்தது. போய் கிட்னி பயோப்சி பண்ணதில் வந்துட்டு அது நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரிப்போர்ட்ஸ் வாங்குறதுக்காக நாங்கள் 7ஆம் தேதி வந்து பெங்களூர் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே போன உடனே இமீடியட்டாக டாக்டர் சொன்னார் 6.79 ஆயிடுச்சோடைய கிரியாட்டின் லெவல், இமீடியட்டாக டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அட்மிட் பண்ணி டயாலிசிஸ் பண்ணாங்க. உடனே வந்து அங்கிளோடைய மீட்டிங் வந்து 15th வந்து இங்கே அண்ணா சாலையில் நடந்தது. எங்களால் வந்து வர முடியல, ஏன்னா 14th டிஸ்சார்ஜ் ஆனாங்க. டாக்டர் எங்கேயும் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கே எங்கள் அக்கா மாமா இருக்காங்க வெளிவாக்கத்தில், மீட்டிங் நாங்கள் சொல்லி வந்தாங்க. வந்து அங்கிள் கிட்ட ப்ரேயர் பண்ணாங்க. நான் சொன்னேன், அங்கிள் கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட்காக ப்ரேயர் பண்ண சொல்லுங்கன்னு. அவங்க ஃபோனை கொடுத்தாங்க. அங்கிள் ப்ரேயர் பண்ணார். கரத்தை வைத்து குணமாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்ற வசனத்தை அனுப்பி பிரசன்னகுமாருடைய 2 கிட்னியையும் ஆண்டவர் புதுசா மாற்றி அந்த கிரியேட்டின் லெவல கண்ட்ரோலிங் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து கிட்னி வியாதியை உங்களுக்கு இல்லை, எல்லாம் இயல்பாக செயல்படுகிறது என்று டாக்டர் சொல்லத்தக்கதாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்து என் பிள்ளைகளை சாட்சியை கொண்டு வரோம். நீங்கள் அப்படி செய்கிறதற்கு நன்றி. அங்கிள் இப்படியாக ப்ரேயர் பண்ணார். 15th அங்கிள் ப்ரேயர் பண்ணார். 17th ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். போனப்போ கூட டாக்டர் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாம் போனோம். டாக்டர் ரிப்போர்ட் பார்த்தோன்னா அவருக்கு ஒரே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா 2 டேஸில் எப்படி இவ்வளோ சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு அங்கேருந்து ஜூனியர் டாக்டர்ஸ் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அவருடைய கிரியாட்டின் லெவல் இப்போ வந்து 1.07 ஆயிடுச்சு. எல்லாமே நார்மலாக மாறிடுச்சு. எல்லா ரிப்போர்ட்டும் டாக்டர் வந்துட்டு நம்மள டயாலிசிஸ் பண்ணுற கேத்தடர் எடுக்கவே இல்லை, நெக்ஸ்ட் ரிப்போர்ட்டுக்கு வாங்க நாங்கள். சரி, நாங்கள் நெக்ஸ்ட் 2 டேஸ் விட்டு போனோம். 2 டேஸ் விட்டு போனால் அதோட வந்து இன்னும் கம்மியாக தான் ஆச்சுன்னா ஜாஸ்தி ஆகவே இல்லை. டயாலிசிஸ் இனிமேல் வேண்டாம், அந்த கேத்தடரில் எடுத்து போட்டாங்க, நீ நார்மலாக இருக்க, நீ எல்லாம் சாப்பிடலாம், நவ் யூ நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நாங்கள் உடனே இங்கே சாட்சி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கிள் ப்ரேயர் பண்ணதுக்காக அங்கிளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ப்ரைஸ். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய திருச்சபைக்கு எழுதும் பொழுது கடிதத்தில் எழுதுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னை பலப்படுத்துறதுக்கு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இல்லைன்னா இந்த உலகத்தில் என்னால் ஒரு சின்ன காரியத்தை கூட நகட்ட முடியாது, அசைக்க முடியாது, செய்ய முடியாது. ஆண்டவர் பலன் கொடுத்தா பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் கொடுக்க மாட்டார், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? லூக்கா 2:40 சொல்லுகிறது, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தில் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. உலக பிரகாரமான ஸ்ட்ரென்த் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் இந்த ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த். நமக்கு தெரிய ஒரு மனுஷனை எல்லாரும் பார்ப்பாங்க. உலகம் பார்க்க ஒரு மனுஷன் பார்த்தாச்சுன்னா என்ன பார்த்தா உங்களுக்கு தெரியுது, பிரதர் இன்னைக்கு கருப்பு கோட்டு போட்டிருக்கிறாரு, வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, நல்ல சூப்பராக ஒரு வாட்ச் கட்டியிருக்காரு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது புறம்பான மனுஷன். ஆனால் எனக்குள்ளால ஒரு மனுஷன் இருக்கிறான், உங்க ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு பெயர் உள்ளான மனுஷன். அந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படணும்னு ஆண்டவரே எழுதி வச்சிருக்கார். அந்த உள்ளான மனுஷனில் பலன் இருந்தாதான் வெளியரங்கமான மனுஷனுக்குள்ளால பலன் நிற்கும். அதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, சிலர் மனசு விட்டு போய் நம்பிக்கை தளர்ந்து போயிட்டான்னா அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவனுடைய சரீரம் அவனுக்கு கோஆப்ரேட் பண்ணாது. ஏன்னா மனசு விட்டு போச்சு. மனசில் என்ன நம்பிக்கை இழந்துட்டேன், அவ்வளோதான், நம்ம முடிஞ்சிட்டு, கதை முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே நான் எழும்ப முடியாது, இதுக்கு மேலே நான் நடமாட முடியாது,
இந்த வியாதின்னு சொல்லிட்டாங்க. இந்த வியாதி பிடிச்சாச்சுன்னா கண்டிப்பா சாவுதான் நிச்சயம். இதுக்கு மேல நான் பிழைக்க முடியாது. யாரையா சொன்னது? டாக்டர் சொல்ல இதுக்கு மருந்தே இல்லை. மருந்து இல்லாதவங்களுக்கு நல்ல பரம வைத்தியர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, கீலேயாத்தின் பிசின் தைலம் இல்லையோ என்று கேட்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல எந்த வியாதியாயிருந்தாலும் என் ஆண்டவரால் குணப்படுத்த முடியாதது ஒண்ணும் இல்லை. யாரோ டாக்டர் சொல்லிட்டாங்க, இதுக்கு முன்னால இந்த வியாதி நிறைய பேர் மரிச்சு போயிருக்காங்க. ஆமா, உண்மைதான். நீ மரிச்சு போனேன்னு கட்டாயம் இருக்கா? இல்லையே. செத்து போய் 4 நாளைக்கு பிறகு கல்லறைக்குள்ளால வச்ச லாசருவை உயிரோடு எழுப்பின ஆண்டவர் ஏன் உனக்கு சுகம் கொடுக்க மாட்டாரா? பாடையில தூக்கிட்டு போனாங்க ஒரு வாலிப பையன், அவனை பாடையை நிறுத்தி ஸ்பாட்ல மிரக்கிள் பண்ணி அவனை உயிரோட கொடுத்து அந்த தாயிடத்துல கொடுத்து விட்ட என் ஆண்டவருக்கு வல்லமை இல்லையா? நிறைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமை புரியவும் இல்லை, தெரியவும் இல்லை. அவ்வளவுதான். ஒன்னு லேசா சொன்னா போதும், ஒப்பாரி வச்சுட்டு முக்கில் உட்கார்ந்துட்டு சர்ச்சுக்கு போக மாட்டான், வேதபாட கிளாஸுக்கு உட்கார மாட்டான், வீட்டு ஜபத்தில் உட்கார மாட்டான். ஒன்றும் வேண்டாம், ஆண்டவர் வேண்டாம், சர்ச்சு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஒன்றும் வேண்டான்னு சொன்னீங்கன்னா கடைசியாக உனக்கு ஒன்றுமே இருக்காது, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளால போகவும் முடியாது. எல்லாம் இருக்கும் போது ஆண்டவரை துதிக்கிறது முக்கியம் இல்லைங்க. ஒன்றுமே இல்லாத நேரத்தில் ஆண்டவரை துதிக்கணும். தாவீது சொல்கிறார், என் தாழ்மையிலே என்னை நினைத்தவரை நான் துதிக்கிறேன்னு சொல்றேன். யோபு சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோபு ஒன்று தெய்வம் கிடையாது, அவன் உங்களை மாதிரி மனுஷன் தான், என்ன மாதிரி பாடுள்ள மனுஷன் தான். அவன் சொன்னான், சரி நடந்துருச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், அடுத்து என்ன, அதான் யோசிக்கணும். நடந்ததை நினைச்சு நீங்க கவலைப்படக்கூடாது, இனி நடக்க போறது என்ன. ஹல்லேலூயா. சில நேரங்களிலே சில காரியங்களுக்கு முடிவு வந்தால்தான் ஒரு புதிய துவக்கம் உண்டாகும். சிலது போயிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் ஆல்டர் பண்ணி கொண்டு போறது இருக்கும். சில நேரங்கள்ல எல்லாம் முடிந்ததற்கு பிறகு ஆண்டவர் புதிய அத்தியாயத்தை தொடங்குவார். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க முதல்ல கேட்க வேண்டிய பலன், ஆவியிலே ஒரு பலன். பலப்படுத்துகிற கிறிஸ்து அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலோட இருந்தது. அவன் சொன்னது உலக பிரகாரமான ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த். கப்பல்ல எல்லாரும் செத்து போயிடுவான்னு நினைக்கிறான். எல்லாம் சொல்லிட்டான், கரை போய் சேருவோமா தெரியாது, தப்பித்துக் கொள்வோம் என்கிற நம்பிக்கை ஒருவனுக்கும் இல்லை. ஷிப்பில் இருந்த போர் தளபதிக்கும் கிடையாது, கைதிகளுக்கும் கிடையாது, மாலுமிக்கே கிடையாது. அந்த ஷிப்பை நகர்த்திட்டு போற, ஓட்டிட்டு போற மாலுமியே நம்பிக்கை இழந்துட்டான். அவ்வளவுதான், கரை சேர மாட்டான், தப்பி சேர மாட்டான். ஆனால் இவன் சொல்றான், நம்ம நாளைக்கு கரையில சேருவோம், முதல்ல சாப்பிடுங்கப்பா. ஒருத்தரும் சாப்பிட மாட்டேன்றான். அவ்வளவுதான். இந்த புயல்ல நம்ம அழிஞ்சிருவோம், கடல்ல செத்துருவோம் எல்லாம். அதனால சாப்பிட்டு என்ன பிரயோஜனம், கொஞ்ச நேரத்துல சாவ போறோம், சாப்பிட மாட்டேன்றான். ஆனால் அத்தனை கூட்டத்துல ஒரே ஒருவனுடைய ஆவிக்குள்ளே ஒரு பலன், அதான் நம்பிக்கை, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. அவன் சொல்றான், ஏன்பா கவலைப்படுறீங்க, முதல்ல சாப்பிடுங்கப்பா. எல்லாரையும் உற்சாகப்படுத்தி சாப்பிட வச்சான். சாப்பிட வச்சுட்டு சொல்றான், நம்ம தப்பித்து கடந்து செல்வோம் என்கிற நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்களா, அதை முதல்ல எடுத்து போடுங்க, நாம் கரை சேருவோம். நான் அல்ல, நாம் என்று சொல்லுகிறான். நம்ம எல்லாரும் கரை சேருவோம், தைரியமா இருங்க, நம்பிக்கையை இழந்துடாதீங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை தருவார். ரெட்டிப்பான நன்மை வேணும்னா உனக்குள்ள அந்த நம்பிக்கை வேணும், இந்த விசுவாசம் வேணும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆவியில ஒரு பலன் இருந்தது, ஆவியிலே ஒரு தைரியம் இருந்தது. அந்த தைரியம் தான் அத்தனை பேருடைய இழந்து போன விசுவாசத்தை உயிர்ப்பிக்க வைத்தது. இன்னைக்கு அந்த வசனத்தின்படி ஆண்டவர் சொல்கிறார், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இனி எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் சாதிக்க உனக்கு பலன் உண்டு. ஒருவேளை நீ நினைக்கலாம், இந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட் எனக்கு புரியவே மாட்டேங்குது, இது எனக்கு வீக் சப்ஜெக்ட். ஒவ்வொருத்தரையும் கேட்டால் சொல்லுவாங்க, இது எனக்கு வீக் சப்ஜெக்ட். அப்படின்னா எனக்கு இந்த சப்ஜெக்ட்ல நான் ரொம்ப வீக்கு, பலவீனம் அப்படின்னு சொல்லுவான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நீ எந்த சப்ஜெக்ட் வீக்கா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட்ல ஆண்டவர் 100 மதிப்பெண்களை எடுக்க வைப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. பலப்படுத்துகிற கிறிஸ்துவனா ஸ்ட்ரென்த் கொடுக்கிற கிறிஸ்துவன் மட்டும் நினைக்காதீங்க. என்னென்ன வீக் சப்ஜெக்டா இருந்தாலும், உன்னுடைய வீக் பாயிண்ட் எதுவா இருந்தாலும்
ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட விஷயத்துல நான் வீக்னஸ், தண்ணி அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், அந்த விஷயத்துல நான் வீக்னஸ் எனக்கு இருக்குது, ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த தண்ணி அடிக்கிற குணாதிசயத்தை மேற்கொள்ள எனக்கு பலன் உண்டு. நீ சொல்லி பாரு, அந்த வசனமே உனக்கு ஜெயத்தை தரும். இந்த வசனத்தை சொல்லி எவ்வளவு அற்புதங்கள் என் கண்ணு முன்னாலே நான் கொடுத்து எத்தனை பேருக்கு எவ்வளவு பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார், இன்றைக்கு உனக்கும் செய்வார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே உனக்குள் இருக்கிற பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறுகிறது. ஹல்லேலூயா. பிசாசு நடுங்கிறது எதுக்குன்னா வசனத்துக்கு தான் நடுங்கும். ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை சொன்னா நடுங்கும், வசனத்தை சொன்னா நடுங்கும். அந்த நடுங்குற ஆவிகள் இப்பொழுது இந்த வசனத்தை சொல்லும் பொழுது உனக்குள் இருக்கிற பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறுகிறது. ஹல்லேலூயா. பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லா பலவீனத்தையும் மாற்றி இன்னைக்கு உனக்கு பலன் கொடுப்பான். பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் இருக்கிறது. 18 வருஷம் ஒரு கூனி, அவளுக்கு நிமிர்ந்து ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. நடக்கும்போது தரையை பார்த்துட்டு தான் நடக்கணும், ஏன்னா அவனுடைய முதுகு கூன் விழுந்துருச்சு. சரியா? அப்போ எல்லாம் யோசித்து பாருங்க, 18 வருஷமா இந்த பிரச்சனை. நம்ம பொதுவாக முதுகு தண்டு கூன் விழுந்தோடனே என்ன பண்ணோம்? ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போவோம். இயற்கைக்கு அப்பாற்பட்டு வயசுக்கு ஒரு 90 வயசு 95 வயசு ஆகும்போது சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கூன் விழா, அது வேற. ஒரு வாலிப வயசில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு கூன் விழுந்தால் நம்ம என்ன பண்ணோம்? ஸ்பைனல் கார்டில் ஏதோ பிரச்சனை, ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போய் நம்ம பார்ப்போம். அப்போ ஆர்த்தோ டாக்டர் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருவார். அதில் சரியாகலை அப்படின்னாச்சுன்னா, என் தலையெழுத்து பிரதர், இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? ஒரு மாதம் போவீங்க, ஒரு வருஷம் போவீங்க, இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட்டையே நொந்து போய் விட்டுருவாங்க. அப்படி தான் ஒருத்தி 18 வருஷமாக காலத்தை கடத்திட்டு அடப்போடா அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டா. ஆனால் ஒரு நாள் கர்த்தருடைய தேவாலயத்திற்கு வந்தாள். இயேசுடைய பார்வையிலே அவள் பட்டாள். ஆராதனை முடிஞ்ச உடனே இயேசு அவளை முன்னால கூப்பிட்டாள். ஆண்டவருக்கு தான் தெரியும் இந்த பலவீனம் எதன் நிமித்தம் வந்தது. பலவீனம் பல விதத்தில் வரலாம். சரீரத்தில் நம்ம செய்த சில பாவங்களின் நிமித்தம் பலவீனம் வரலாம். குடிக்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னா லிவர் கெட்டு போயிடும். சிகரெட் அடிக்கிறவனுக்கு லங்ஸு எல்லாம் அவுட்டு, அந்த ப்ரீத்திங் யூனிட் எல்லாம் அவுட். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செய்கிற பாவங்களினால சிலருக்கு பலவீனம் வரும். சிலருக்கு ஆண்டவர் சோதிக்கும்படியாக கூட பலவீனம் வரும். சிலருக்கு சாபத்து நிமித்தம் வரும். சிலருக்கு மாந்திரிக வல்லமைகள் சிலர் செய்தது நிமித்தம் அதை கிரியை செய்யும் பொழுது வரும். பல விதத்தில் பலவீனம் வரும். ஆனால் எதனால அந்த பலவீனம் வந்துச்சுன்னு கண்டுபிடிக்காத வரைக்கும் அதிலிருந்து விடுதலை பெற முடியும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவருக்கு நல்லா தெரியுது இவளுக்குள்ளே ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி உள்ள இருந்துட்டு இவளுக்கு இந்த கூனை கொடுத்துருச்சு. இது வயசுனால வந்ததல்ல, சரீரத்தில் அந்த ஸ்பைனல் கார்டில் உள்ள பிரச்சனையினால வந்ததல்ல. இது ஒரு அசுத்த ஆவி. அதுக்கு பேர் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பலவீனப்படுத்துகிற ஆவி. பலப்படுத்துகிற கிறிஸ்துக்கு முன்னால பலவீனப்படுத்துகிற ஆவியோடு கூட ஒருத்தி வந்து நிற்கிறான். அப்ப ஆண்டவர் கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே நீ குணமாகன்னு சொல்லலை. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு ஆண்டவர் தெரியும். இது ஒரு ஈவில் ஸ்பிரிட், வியாதியை பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி. ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியே, உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். அவ்வளவுதான், கூன் நிமிர்ந்துருச்சு. ஆண்டவர் கை வைக்கல, தொடல்ல, நீ குணமாகன்னு சொல்ல ஒன்றும் இல்லை. ஆண்டவர் அந்த அசுத்தாவியை பலவீனப்படுத்துகிற ஆவி பலப்படுத்துக கிறிஸ்துக்கு முன்னால வந்து நிற்கும் பொழுது ஆண்டவருக்கு தெரிகிறது ஒரே வார்த்தை, உன்னுடைய பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். பலவீனப்படுத்துகிற ஆவியை வெளியே போன்னு கூட ஆண்டவர் சொல்லுகிறார். இதிலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். அடுத்த நிமிஷம் அவ நிமிர்ந்தாச்சு. பக்கத்தில் உட்கார்ந்துருவனுக்கு எல்லாம் பொறுக்கல. என்னடா இது, ஒரு ஓய்வு நாளாம், அதுவுமா வந்து இப்படியா செய்வாரு? ஊழியத்துக்கு வந்தார், இதையா செய்வாரு? சர்ச்சில் வந்து எல்லாரும் ஒரே காண்டாயிட்டாங்க. எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓய்வு நாளில் இவர் எப்படி இதெல்லாம் செய்யலாம்? ஆண்டவர் கேட்டார், ஓய்வு நாளில் உன் மாடு கணத்தில் விழுந்தா நீ எடுக்க மாட்டியா? போட்டு செத்து போட்டுன்னு விட்டுறியா? கேட்டுட்டு ஆண்டவருக்கு அது எல்லா இடத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு இயேசு மாதிரி வேற யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. எல்லாத்தையும் செய்துட்டு சைலண்டா ஆண்டவர் அழகா ஒரு கேள்வி கேட்டாரு. இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறபடியினாலே இவள் விடுதலையாக்கப்பட வேண்டியது இல்லையோன்னு கேட்டார். அதோட வாயை மூடிட்டாங்க.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவள் தலை நிமிர்ந்து போனாள். இன்னைக்கு சில நேரங்களில் பலப்படுத்துகிற கிறிஸ்துவுக்கு முன்னால, ஆலயத்துக்கு முன்னால பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வரும். சிலது பார்த்தீங்கன்னா சர்ச் வரைக்கும் வரும், அங்கேருந்து உள்ள வராது. ஏன்னா அதுக்கு தெரியும் உள்ள பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறாரு. நம்ம போனால் நம்மளை சோலி முடிஞ்சது, இன்னைக்கு நம்மளை துரத்தி விட்டுருவாங்க, இவளுக்குள்ளால இருக்க முடியாதுன்னு சொல்லி வரவே வராது. ஆலயங்களுக்கு வராது, ஜபகோபுரங்களுக்கு வராது. நான் நினைக்கிறேன் 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு வாலிப பிள்ளை நார்த் இந்தியாவிலேருந்து கூப்பிட்டு வருவாங்க. அவளுக்கு பேர் வந்தனா. அவளுக்கு திடீர்னு ஒரு நாள் நார்த் இந்தியாவில் ஒரு இடத்துல இருந்தா. அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 8 வருஷமா 10 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை கிடையாது. அப்போ தமிழ் பையன் அந்த ஹிந்திக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான். அந்த பையன் தமிழ் பையன். அவள் ஒரு நாள் காலையில் கண்ணாடியை பார்த்து பல் விளக்கிட்டு இருக்கும்போது கண்ணு முன்னால் கண்ணாடியில் பார்க்குறா. திடீர்னு முகம் கோணிடுச்சு. திடீர்னு அவள் பல் விளக்கிட்டு இருந்துக்கிற கை விளங்காமல் போயிடுச்சு, கால் விளங்காமல் போயிடுச்சு. அவ்வளோதான், பேரலைட்டிங். எப்படி ஸ்ட்ரோக் வருமோ அதே மாதிரி டக்குன்னு ஒரு செகண்டில் கண்ணு முன்னால் அவள் கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கும்போதே ஆயிடுச்சு. அப்படியே கால் தடுமாறி கீழே விழுந்தான். கொண்டு போய் டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் எத்தனையோ மாதம் வச்சு அவளை வச்சு ரிசர்ச்சே பண்ணாங்க. அப்போ என்ன அங்கே கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இவளுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு, கை கால் விழுந்துருச்சு, நாக்கு இழுத்துருச்சு, ஒரு வார்த்தை பேச முடியாது. டாக்டருங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, இவளுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு, நல்லா தெரியுது. ஆனால் ஸ்ட்ரோக் வர்றவங்களுக்குள்ள எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாங்க. ஆனால் ஒன்றுலேயும் கேட்கல. அவளால் பேச முடியல, முகம் கோணி போச்சு, கை கால் விழுந்து போச்சு, ஒன்றுமே பண்ண முடியலை. எத்தனையோ மாதம் உட்கார வச்சுட்டு கடைசியாக சொல்லிட்டாங்க, எங்களுக்கு நாங்கள் படித்த அறிவில் உனக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு, எங்கே வந்திருக்குன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல பிளாக் ஏதாவது இருந்தால் கரெக்ட் பண்ணலாம். ஆனால் அதை கரெக்ட் பண்ண எங்களால் கண்டுபிடிக்க முடியலை. எப்பமாவது உனக்கு குணம் ஆயிடுச்சுன்னா நீ எப்படி குணம் ஆயிடுச்சுன்னு இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையில் நீ சொன்னாதான் இந்த ஃபைலையே நாங்கள் க்ளோஸ் பண்ண முடியும். இதுவரைக்கும் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இப்படி ஒன்றும் பார்க்கல. ட்ரீட்மெண்ட் எல்லாம் போய் கடைசியாக ஒன்றுமே தேராத நேரத்தில் நம்முடைய ஜபகோபுரத்திற்கு அவளை தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து நான் உட்கார்ந்துருக்கிற சேருக்கு முன்னால் எப்போவுமே பேஷண்ட்டுக்கு சேர் போட்டுற மாதிரி ஒரு சேர் வச்சுருப்போம். அதில் அவளை உட்கார வச்சுட்டோம். உட்கார வச்சுட்டு என்னென்னு கேட்டால் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ண. அப்போ எல்லாத்தையும் கேட்ட உடனே ஸ்கேனில் ஒன்றுமே தெரியல, இது தெரியல, அது தெரியலை. அப்போ ஆண்டவரிடத்தில் நான் கேட்குறேன், ஆண்டவரை இவளுக்கு என்ன மெடிசின், இதுக்கு என்ன விடிவு காலம்? அப்போ ஆண்டவர் எனக்கு 18 வருஷமாக அந்த கூனியா இருந்தவளுடைய சம்பவத்தை என் கண்ணு முன்னால் கொண்டு வந்து, இதுதான்ப்பா பிரச்சனை, சேம் ப்ராப்ளம், அவளுக்கு என்ன பிரச்சனையோ இவளுக்கு அதே பிரச்சனை. அப்போ அதுக்கு மெடிசின் என்ன இருக்குது? ஒரு சின்ன வார்த்தை தான். அதுதான் அவ்வளோ பெரிய வியாதிக்கு ஒரே ஒரு சின்ன வார்த்தை தான் மெடிசின். அப்போ சொல்கிறேன், கையை பிடிச்சிட்டு, மகளே, உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து நீ இப்பொழுது விடுதலையாக்கப்பட்டாய். ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அதுக்குள்ளால விளங்காத கை என் கையை பிடிச்சி இழுக்குது பயங்கரம். நான் யோசிக்கிறேன், விளங்காத கையை தானே பிடிச்சி வச்சிருக்கிறேன். உண்மையிலே கண்ணை திறந்து பார்க்குறேன், அந்த கை தான் அப்படி இருக்கு. திடீர்னு பார்த்தா காலை போட்டு அடிக்கிறா. எந்த கால் விளங்கலையோ அந்த காலை ஸ்ட்ரென்த்தாக போட்டு அடிக்கிறா. அடிச்சு அப்படிங்கிறான். அப்படியே எழும்பி குதிச்சு கீழே விழுந்தா. அப்பதான் பார்த்தா அவளுக்கு பலவீனப்படுத்துகிற ஆவி அவளிடத்திலிருந்து வெளியே போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஹஸ்பண்டு, மாமியார், குழந்தனாரு, நாத்தனார் எல்லாம் இருக்கிறாங்க உள்ளால. அப்படியே குதிக்கிறா. குதிச்சுட்டு நல்ல கை காலெல்லாம் பலன் வந்துருச்சு. முகம் கோணி போன முகம் நேராயிடுச்சு. ஆனால் பேச சொன்னால் பேச்சு மட்டும் வரல. அப்போ இதுக்கு என்னடா மெடிசின் பைபிளில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து சொல்கிறேன், இவெல்லாம் நார்மல் ஆயிடுச்சு, எல்லாம் பரவசம் அடைஞ்சு இருக்கிறாங்க. பேச ட்ரை பண்ணுறோம், அவளுக்கு பேச்சு வரல. அப்போ தான் ஆண் வாயை திறக்க வச்சுட்டு விரலை வச்சு அவளுக்கு நாக்கில் வச்சுட்டு இயேசுவின் நாமத்தினால இயேசு பயன்படுத்தி அற்புதம் செய்த அதே வார்த்தை எப்பத்தா என்கிற வார்த்தையை விசுவாசத்தோடு உச்சரிக்கிறேன். டக்குன்னு கையெடுத்து இயேசுவேன்னு கூப்பிட்டான். ஹல்லேலூயா. எல்லாம் பார்க்குறாங்க, எத்தனை மாசமா இதுக்கு பின்னால் ஓடி எத்தனை லட்சம் செலவு பண்ணேன், ஒரு பைசா செலவு இல்லாமல் இலவசமாய் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஆண்டவர் உன்னுடைய சரீரத்தில் என்ன பலவீனம் இருந்தாலும் ஆண்டவருடைய பலனை இப்பொழுது இறங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள். நல்ல அருமையான மகிமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்த ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? நானும் இதே மாதிரி ஒரு அற்புதத்துக்கு தானே வருஷக்கணக்காக இயங்கிட்டு இருக்கேன். ஏன் எனக்கு நடக்கலை? எனக்கு எப்போ நடக்கும்
அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கீங்க தானே? நம்ம ஆண்டவர் பாரபட்சம் இல்லாத ஆண்டவர். கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார். யோபுவை போல எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாரபட்சம் இல்லாத தேவனே, என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்தே ஆகணும். நெடுங்காலம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்னீரே. இவர்கள் விரும்பி நீண்ட நாளாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேலையா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், சொந்த வீடா இருக்கலாம், பிள்ளை செல்வமா இருக்கலாம், ப்ரொமோஷனா இருக்கலாம், இன்கிரிமெண்டா இருக்கலாம், வெளிதேச பயணமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு எங்கள் ஜெபத்தை கேட்டு என் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்து இன்றைக்கு எங்கள் ஜெபத்தை கேட்டு இவர்கள் மனம் விரும்பினது எல்லாம் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை கனம் போனும். நிறைய நல்ல சாட்சிகளை என் பிள்ளைகளிடத்திலிருந்து நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.